வாழ்க வளமுடன். வணக்கம்ப்பா. இன்றைக்கி ஒரு முளைக்கட்டிய பாசிப்பயிரை நம்ம எப்படி தாளித்து சாப்பிட்றதுங்கிறத பார்ப்போம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன், பச்சை மிளகாய், இஞ்சி துருவல் கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ இதில் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அவசியமாக பெருங்காயம் சேர்த்துக்கணும். ஏன்னா பயிர் வாய்வு உடலுக்கு எந்தளவுக்கு நல்லதோ அந்தளவுக்கு வயிற்றில் வாய்வு சேரும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கினோடனே நம்ம இந்த பயிரை சேர்த்துடுவோம். இந்த பயிரை சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, அரை உப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவு உப்பு போட்டுட்டு இது நல்லா ஒரு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். இதை வேக வச்சு நம்ம அப்படியே சாப்பிடணும். முடிஞ்ச அளவு முளைக்கட்டின பயிறு இந்த கடலை வகையெல்லாம் சாப்பிடும்போது பப்பாளி பழம் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பயிறு வகை எந்தளவுக்கு ப்ரோட்டீனோ அந்தளவுக்கு வாய்வு சேரும் நம்ம வயிற்றில். அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி முளைக்கட்டின பயிறு சாப்பிடும்போது பப்பாளி பழமும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா வயிறை ரொம்ப சுத்தமாக ஆக்கிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா. முளைக்கட்டிய பயிறு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது சாதத்துக்கு காரக்குழம்புக்கெல்லாம் சைடிஷ்ஷாகவும் நம்ம செய்யலாம். இதை மாதிரி வேக வச்சுட்டு இதில் கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் லைட்டாக சேர்த்துடலாம். அவ்வளோதான், பொரியல் மாதிரியும் இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கரண்டி சாதத்தை எடுத்து போட்டு கிளறி சாப்பிடும்போது ருசி ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா. நன்றி, வணக்கம். இனியாஸ் ஃபுட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.